ஹாய் ஆல். லாஸ்ட் சண்டே வந்து நாங்கள் மகாபலிபுரம் தான் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா க்ளோ கார்டன் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இன்டோர் ஷோ, அவுட்டோர் ஷோன்னு 2 வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டோர் ஷோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டே டைமில் பார்த்துக்கலாம். ₹100 பர் பர்சனுக்கு டிக்கெட்டு. இதே நீங்கள் அவுட்டோர் ஷோ பார்க்கணும் அப்படின்னா 6:00 மேலே தான் அலோவ் பண்ணுறாங்க. இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் 2மே சேர்த்து பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ₹200 பர் பர்சனுக்கு. ஸோ நான் ரொம்பவே வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே லைட்ஸ் தான். ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த வீக்கெண்டோட வந்து இது க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே வந்து இன்டோர் ஷோ தான். இன்னும் நம்ம அவுட்டோர் போகல. ஸோ இன்டோர்லேயே வந்து ரோஸ் கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தீம் செட்டப்பும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை கார்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரீன் செட்டப் தான். ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் வந்துச்சு. அந்த ட்ரீஸ்லாம் வச்சு அதோடு இல்லாமல் அந்த எல்லாமே வந்து பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், பீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மூமெண்ட்டோடு இருக்கிறது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ நம்மளை விட கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் அவுட்டோர் வந்துட்டோம். நாங்கள் போனப்பவே வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, மேனேஜபிளாக இருந்தது. இன்டோர் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் அவுட்டோர் வந்தாச்சு. ஸோ இதுதான் அவுட்டோர், இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. பஞ்சி ஜம்பிங் இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய செட்டப் வச்சுருந்தாங்க. பட் அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து நமக்கு கிளாரிட்டியாக கிடைக்கல பிக்சர்ஸ் எதுவுமே. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ்லாம் 2, 3 வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸு, ட்ரீஸ் எல்லாமே வந்து லைட்டால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அந்த ₹200 வந்து 4 ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ளூட் ஆகி வருது. ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டாங்க. கடைசியாக நாங்கள் டாய் ட்ரெயின்லேயுமே வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ சிட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஸ்பாட் வந்து ரொம்பவே ஒர்த்து.